கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சின்ன வயசுலேருந்து நாம் இந்த வசனங்களை படிச்சிருப்போம். படிக்காதவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாதவங்க, இந்த வேதத்தை தெரியாதவங்க, இப்படி ஒரு வேதம் இருக்கிறது அப்படிங்கிறது அறியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பாக்கியம் இல்லாதவங்களா அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க அவங்க இன்னும் வேதத்தை அறியாமல் இருக்கிறாங்க, அதனால் அவங்க பாவம் பண்ணவங்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் ஒரு மார்க்கத்தை உருவாக்க வந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மார்க்கத்தை உருவாக்க வந்தவர் அல்ல. அவர் பொதுவான, எல்லோரும் ரட்சிக்கப்படணும், ஒரு மனிதனாகிலும் கெட்டு பாதாளம் போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, என் மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் பாதாளம் போகக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா, அப்போ எப்படி ராத்திரி பகல் எல்லாமே நம்ம வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு போக வேண்டாமா? சாப்பிட வேண்டாமா? சொல்லுங்கள். வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க வேண்டாமா? குடும்பத்தை பாதுகாக்க வேண்டாமா? ஒரு 10 நிமிஷம் நம்ம தெளிவாக பேசுவோம். அதாவது இன்றைக்கு அவசர காலம். நீங்கள் யாரை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அப்பாவை போய், ஒரு குடும்ப தலைவனை கேட்டிங்கன்னா, அட எங்கேங்க நீங்கள் வேறு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறேன், நான் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 10 மணி ஆயிடுது, 8 மணி ஆயிடுது, என்னால் ஒரு வசனம் கூட படிக்க முடியலைங்க, நான் எப்படிங்க ஜெபம் பண்ணுறது சொல்லுங்கள்? வந்தால் அடித்து பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க, வந்து படுத்தா அவ்வளோதாங்க, வெடிகிறதே தெரிய மாட்டேங்குது, பழையபடி வெடிக்கான நேரத்தில் எந்திரிச்சு ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்பா முடிச்சிடுவார். குடும்ப தலைவிகிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ அதை ஏங்க கேட்குறீங்க, காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேங்க, எந்திரிச்சோன்னா காப்பி வச்சு குடிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு அவசர அவசரமாக என்னுடைய சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பிட கொடுக்கணும், காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கொடுக்கணும், இதையெல்லாம் கொடுத்து விட்டுட்டு நானும் என்னுடைய எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வேலைக்கு ஆஃபீஸ் போகணுங்க. போயிட்டு சாயந்தரம் வந்தேன்னா எல்லாம் காலையில் அவசரமாக போகிறோம், எல்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும். சாயந்தரம் வந்து அதையெல்லாம் எடுத்து ஒரு ஒழுங்குபடுத்திட்டு இரவு உணவை சரி பண்ணுறதுக்குள்ளே சரி, அதுக்குள்ளே அவங்க தூங்குறதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா முடியாதுங்க, படுத்தா தூக்கம். நான் எங்கேங்க படிக்கிறது பைபிளை, நான் எங்கேங்க தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமும் கூட அப்படி சொல்லியிருப்போம் அன்பானவர்களே. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிட ஜெபம் 1000 ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஒரு நிமிட ஜெபம் 1000 ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். நீங்கள் ஒன்றும், அதாவது ஜெபத்துக்காக நீங்கள் ஒரு 4 மணி நேரத்தை ஒதுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நானும் யோசனை பண்ணேன், நம்மளும் வேலைக்கு போகிறோம், எப்படி நம்ம இந்த கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறது, இந்த வசனத்து மேலே எப்படி பிரியமாக இருக்கிறது அப்படின்னா நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழி எனக்கு கிடைச்சிது, ஒரு வெளிப்பாடு கிடைச்சிது. அதன்படி நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறேன். கர்த்தரோட கிருபையினாலே நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர்களுக்கு நான் அதை சொன்னேன், என் சக ஊழியர்களுக்கும் சொன்னேன், அவர்களும் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. உங்களுக்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவ்வளோதான். நீங்களும் இதை செய்யுங்க, நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படி என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் 24 மணி நேரமும் ஆண்டவரோடு இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
கர்த்தர் என் கரத்தை பிடித்து என்னை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை, ஒரு நிச்சயத்தை என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நான் பண்ணின விஷயம் என்ன தெரியுமா? நான் பண்ணினது நீங்கள் பண்ண போகிறது. தூங்கி எந்திரிச்ச உடனே, தூங்கி எழுந்திருப்பேன் நான் கிட்டத்தட்ட 5 மணிக்கு, சில நேரம் 5:15, 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே படுக்கை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேன். எந்திரிச்ச உடனே படுக்கையில் ஒரு முழங்கால் போட்டு, ஆண்டவரே, இரவெல்லாம் என்னை பாதுகாத்ததற்கு நன்றி. புதியதொரு பகல் வேலைக்குள்ளாக நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த பகல் வேலை முழுவதுமாக நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு 4 வரி அல்லது 5 வரியில் 1 நிமிடம் ஒரு ஜெபம். ஜெபத்தை முடிச்சுட்டு நேராக எழுந்திரிச்சு பாத்ரூம் போய் முகம் கைகாலெலாம் கழுவிட்டு, காலையில் என்ன வேலை செய்யணுமோ, மனைவிக்கு உதவி பண்ணுறது, மற்ற காரியங்களை செய்கிறது, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இனி நான் வேலைக்காக புறப்படணும். புறப்பட்டு போகிறதுக்காக வேண்டி என்ன பண்ண, குளிக்க போவேன். குளிக்க போகிறதுக்கு முன்னால் இந்த காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு குளிக்க போகிறப்ப, அந்த குளிக்கிறப்ப அந்த தண்ணியை எடுத்து எந்த கோப்பையில் அந்த தண்ணியை வச்சுருக்கிறோமோ அந்த தண்ணி மேலே கை வச்சு 1 நிமிடம் ஜெபம். என்னென்னா, ஆண்டவரே நன்றி, இந்த தண்ணி உம்முடைய இரத்தமாக மாறட்டும். நான் இப்போ குளிக்கிறேன், என் சரீரம் கழுவப்படுகிறது. இந்த சரீரம் எந்த இச்சையில் விழுந்திருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அதை முழுமையாக கழுவி இதை சுத்தப்படுத்தணும். என் உடலிலிருந்து கழிவுகள் வெளியே போன மாதிரி என்னிடத்தில் இருக்கிற கெட்ட சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் வெளியே போகணும். இந்த சரீரம் பாதுகாப்பாக இருக்கணும். பகல் வேளையில் நான் இந்த உலகத்துக்குள்ளே வேலைக்கு போகிறேன், அதனால் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளணும். எப்படி நான் இப்பொழுது கழுவுகிறேனோ, இந்த சரீரத்தை கழுவுறனோ, அது மாதிரி என் இருதயம், என் சிந்தனை எல்லாம் கழுவப்படணும் ஆண்டவரே, ஆமேன்னு சொல்லிட்டு தலையோட தண்ணியை ஊற்றி குளிச்சாச்சு. இப்போ அங்கேருந்து வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு உட்கார்றோம். நன்றி ஆண்டவரே, இந்த உணவை கொடுத்ததற்காக நன்றி. எனக்கு எப்படி இந்த உணவு கொடுத்தீங்களோ அது மாதிரி என்னை போல இருக்கிற என் சக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த உணவை நீங்கள் கொடுங்க. இந்த உணவு எனக்கும் என் சரீரத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். நன்றி, ஆமாம். வேலைக்கு புறப்பட்டு போகிறோம். 1 நிமிடம் ஜெபம். ஆண்டவரே, நான் புறப்பட்டு போகிறேன், வேலைக்காக போகிறேன். போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். போகிற வழியில் வர வழியில் என்னோட கூட இருங்க, என்னை பாதுகாப்பாக நீங்கள் வழி நடத்துங்க, போக்கிலும் மரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபத்தை பண்ணிவிட்டு நாம் வேலைக்கு போயிடும். பகல் முழுவதும் வேலையை பார்க்குறோம், பகல் முழுசும் வேலையை பார்க்குறோம். சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வரோம். இந்த பகல் முழுவதும் நம்ம வேலைக்கு போய் புறப்பட்டு போன நேரத்திலிருந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு பலனாக இருக்கும். சாயந்தரம் ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவரே நன்றி, இம்மட்டும் என்னை பாதுகாத்து அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி. புதிய இரவு வேலைக்குள்ளே கடந்து போகிறோம், கர்த்தர் எங்களோடு கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கைகால் முகங்களை கழுவிட்டோம் அல்லது குளிச்சிட்டோ என்ன பண்ணுறோம், நேரம் கிடைச்சா கொஞ்சம் நேரம் பைபிள் படிங்க. நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் பைபிள் படித்தே தீரணும், படித்தா தான் ஆசீர்வாதம்லாம் சொல்லலை. நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் நேரம் பைபிள் படிங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருவர் பைபிளை பற்றி பேசுகிறவர்கள் அல்லது பைபிளை பற்றி சொல்கிறவங்க இந்த மாதிரியான காணொளி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கிறாங்கன்னா அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு 1 மணி நேரமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய குடும்பமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். படிக்க தெரிஞ்சால் பைபிள் படிங்க, தப்பில்லை. பைபிள் தான் படிக்கணும். படிக்க முடியலைன்னா சொல்கிறேன். இப்போ 1 மணி நேரத்தை மட்டும் கடவுளுக்காக ஒதுக்குங்க. ஒரே 1 மணி நேரம் சாயந்தரம் வீட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பைபிள் எடுத்து படிங்க. இந்த வேதம் என்ன சொல்லுதுங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்குங்க. 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம், ஆண்டவரே நான் இந்த வேதத்தை வாசிச்சிருக்கிறேன், இந்த வேத வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், இது எனக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், என் வாழ்க்கையை அது வழி நடத்தட்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம், 1 நிமிட ஜெபம் முடிச்சிட்டிங்களா? இரவு உணவுக்கு போங்க. இரவு உணவு கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க, குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றீங்க அல்லது தனியாக உட்காந்து சாப்பிட்றீங்க. நன்றி ஆண்டவரே, இந்த உணவை கொடுத்ததற்காக நன்றி. இது மாதிரி எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். இரவில் இந்த உணவுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நன்றி, ஜெபம் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க வீட்டில் உட்காந்து படுத்து தூங்க போகிறீங்க. படுக்க மேலே உட்காந்துட்டு 4 வார்த்தையில் ஒரு ஜெபம். ஆண்டவரே, பகலெல்லாம் பாதுகாத்தேன், உணவு கொடுத்தீர், வேலை செய்ய உதவி செய்தீர், பாதுகாப்பாய் அழைத்து வந்தீர்,
இரவில் இப்போ நித்திரைக்கு போகிறேன். இரவு நித்திரையின் போது நான் தூங்குறப்ப நீங்கள் தூங்க மாட்டீங்க. உறங்காத தேவன் நீங்கள், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்கன்னு வச்சுங்க. தூங்குனதுலேருந்து விடிய காலம் நீங்கள் எழுந்திருக்க வரைக்கும் கர்த்தர் உங்களோட இருப்பார். அப்போ இரவு பகல் எல்லாம் கடவுள் உங்களோட இருக்கிறாரா? மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குறீங்க, அல்லது தினமும் உங்களுடைய கூலி கிடைக்கிது, அல்லது வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குறீங்க. அந்த சம்பளத்தை எடுத்து கை மேலே வச்சுக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய உழைப்பிற்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊதியத்திற்காக நன்றி. இதை என் குடும்பத்திற்கென்று நான் பிரயோஜனமாக செலவு பண்ண நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு உங்களோட காரியங்களை பாருங்கள். அப்போ என்ன நடக்கும்? கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. நீங்கள் பைபிளை எந்த நேரமும் பைபிளை இப்படி திறந்து வச்சுக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. இன்றைக்கி அநேகர் பண்ணுகிற தவறு அதுதான். சரிங்களா? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்கள நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்க 6 மணிக்கு வேலைக்காட்டில் இருப்பாங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவர்களும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். என்னென்னா, அவர்கள் தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு, நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் எல்லோரும் இருக்கணும். இது கூட தியானம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிற போது நாம் என்ன பண்ணுறோம்? வேண்டாம், இந்த தப்பை நாம் செய்யக்கூடாது, ஏன்னா இந்த வசனம் இதை சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, இது அவருக்கு பிரியமில்லாத காரியம்னு நமக்கு நாமளே கட்டுப்படுத்தி கொண்டு அந்த தவறை செய்யாமல் இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் தியானம். அப்போ அந்த வசன நினைவுக்கு வருது பார்த்தீங்களா? அதுதான் தியானம். ஒரு தவறு செய்ய நாம் முற்படுகிற போது, அல்லது ஒரு தவறு நம்மை தேடி வருகிற போது, இதை செஞ்சே தீரணுங்கிற ஒரு கட்டாய நிலை வருகிற போது, ஆண்டவர் இதை செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனத்தின் மூலம் இந்த தப்பை செய்ய வேண்டான்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளுகிறோம். பாருங்களா? நம்மை விடுவித்து கொள்ளுவதற்கு ஒரு வசனம் நம்மை வழி நடத்தினது பார்த்தீங்களா? அதை நாம் நம்முடைய எண்ணத்துக்கு சிந்தனைக்கு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா? அதுதான் தியானம். அன்பானவர்களே, அதுதான் நமக்கு நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுகிற ஒரு காரியம். பைபிளை படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்ல தியானங்கிறது. ஒரு தவறு செய்கிற போதோ, ஒரு காரியத்தை செய்கிற போதோ, ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறீங்க, ஒரு நல்ல காரியம் உங்களால் அங்கே நடத்தப்பட போகிறது, அதனால் அநேகர் பிரயோஜனப்படுகிறார்கள் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் கடவுள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொன்னார், அப்படி ஒரு காரியம் செய்யும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செஞ்சு அதனால் அநேகர் பயனடைகிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அவங்க நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த நன்றி எனக்கு உரித்தானதல்ல, என் தேவனுக்கு உண்டானது. அவர் இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்காரு, அதனால நான் அந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய அந்த வசனத்தை மகிமைப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க தியானம். அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்களாக இருப்பார். அதுதான் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது. எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வேதம் படிக்க தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? படிக்க தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். தச்சு வேலை செய்வார். நல்ல அருமையான வேலைக்காரர் அவர். அந்த தச்சு வேலை செஞ்சு முடித்ததுக்கு பிறகு அந்த சாயந்தர நேரத்தில் அந்த களைப்பெல்லாம் முடிஞ்சு குளிச்சுட்டு உட்காந்துட்டு தன்னோட பசங்களையோ மற்ற யாராவது ஒருத்தரையோ கூப்பிட்டு, படித்த பசங்களை கூப்பிட்டு பைபிள் எடுத்து இதில் ஒரு 10 வசனம் படி, ஒரு அதிகாரம் படித்து எனக்கு சொல்லும்பார். அவங்க படிக்க அவர் கேட்பார். இதை கேட்டுட்டு அவர் பிரசங்கமே பண்ண ஆரம்பிப்பார். அப்படி ஒரு ஞானம். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருப்பது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த சாயந்தர நேரத்தில் ஒரு மணி நேரம் இந்த வேத வசனத்துக்காக, வேதத்தை வாசிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குறோம். பார்த்தீங்களா? அந்த நேரமும் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்கிற போது 1 நிமிட ஜெபம், 1 நிமிஷத்தில் ஜெபத்தை பண்ணிட்டு போகிறோம். பார்த்தீங்களா? அந்த ஜெபமும் நமக்கு அநேக ஆயிரம் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். அன்பானவர்களே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த காரியத்தை செஞ்சால் தான் இது ராத்திரியெல்லாம் பைபிளை நான் ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் பைபிளை 50 முறை படிச்சிருக்கேன். பிரயோஜனம் என்ன?
அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை தியானித்து அதன்படி நம்முடைய செய்கைகளை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ இரவும் பகலும் தியானமாகவே இருக்கிறோம். எந்த நேரமும் நாம் கடவுள் நம்முடைய கரத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நாம் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோம். எதை செஞ்சாலும் சரி, அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, வசனம் என்ன என்று நாம் சிந்திக்கிற போது அதுதான் தியானம். அப்போ கடவுள் நமக்கு நினைவூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து இந்த இடத்துல இந்த வசனத்தில் நான் இதை சொல்லியிருக்கிறேன்னு சொல்லுவார். இதுதான் தியானம். அன்பானவர்களே, பகட்டுக்காக, பாராட்டுக்காக, மற்றவர்கள் நம்மை பார்த்து அப்படியே பிரமிப்படைய வேண்டும் என்பதற்காக செய்வதல்ல ஊழியம், செய்வதல்ல தியானம், செய்வதல்ல ஜெபம். ஒரு நிமிட ஜெபம் 1000 ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் ஆண்டவரோட சமூகத்தில் நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அவரிடத்துல தெரிவிச்சுட்டு, இதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஒரு வேண்டுதலை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. இதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இஸ்லாமியராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அவசியம் இல்லை. கடவுளிடத்தில் நீங்கள் ஒப்படைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களோடு துணை நிற்பார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். ஏன்னா இப்படி உங்களுடைய ஜெபம் இருக்குமானால் ஒரு நிமிட ஜெபம் 1000 ஆசீர்வாதங்களை உமக்கு பெற்றுத்தரும். நீங்களும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. ஒரு நிமிட ஜெபம் 1000 ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். ஆண்டவரே, ஓடுகிற ஓட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் அவசரமாக கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உம்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை எங்களுடைய ஞானத்திற்கு கொண்டு வந்து, எங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் அதன்படி செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒரு நிமிட ஜெபம் 1000 ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜெபித்து உம்முடைய வசனத்தை நினைவுக்கு கொண்டு வந்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கைகளை, கிரியைகளை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்களும் பாக்கியவான்களாக இருக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.